நமக்கு தான் ட்ரை ஸ்கின்னு பார்த்தா நம்ம பிள்ளைக்கு அதை விட மோசமாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கோ என்னவோ தெரியல, பயங்கரமாக ட்ரை ஆகி வெடிக்குது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை கோகோனட் ஆயில் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஆல்மண்ட் ஆயிலை வந்து நேச்சர் ஷேடோ அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இவங்க வந்து நல்ல ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி ஆல்மண்டை வந்து சன்லைட்டில் வந்து காய வச்சு மரச்செக்கில் வந்து ஆட்டி எந்த வித ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் அதை வந்து சூடு பண்ணாமல் அப்படியே வந்து கோல்ட் ப்ரெஸ் ஆல்மண்ட் ஆயிலாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் வாஸ் போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது இதை குடிக்க கூட செய்யலாம், அவ்வளோ நல்லது. ஹை இன் விட்டமின் இ, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை ஸ்கின் இருந்தால். இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும் போது இந்த பெரிய மிளகாவை பார்த்தேன். இதை பார்த்த உடனே வந்து பஜ்ஜி பொரிச்சு தின்னணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. டயட் ஆகுது மண்ணாகுதுன்னு சொல்லி அன்னைக்கு சாயங்காலமே சாயா போட்டு பஜ்ஜி பொரிச்சு சாப்பிட்டாச்சு. எதையுமே பார்க்காம இருக்கிற வரைக்கும் அப்படியே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகலாம். பார்த்துட்டா அவ்வளோதான். பக்கத்து வீட்டில் கொடுத்த தென்னங்குருந்து, இது உங்க ஊர்ல நீங்க என்ன சொல்வீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கறத